ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரிப்பன் பக்கோடா. ரிப்பன் பக்கோடா ஒரு ட்ரெடிஷ்னல் தீபாவளி பலகாரம். மற்ற நாட்கள்லேயும் டீ டைமில் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக் ரெசிபி இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டேஸ்ட்டான மொறுமொறுப்பான ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போ இந்த ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 மாவுமே நான் ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருந்தேன், அதனால் அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைஸ் பூண்டு ஒரு 5 பல் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இப்போ இதை நல்லா அரைச்சிக்கோங்க. பூண்டும் சோம்பும் சேர்த்து செய்யும் போது இந்த ரிப்பன் பக்கோடா நல்லா கம்மன்னு ஒரு வாசனையோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி கடலை மாவு சிலருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுக்கும். இப்போ இந்த பூண்டும் சோம்பும் சேர்த்து செய்யும் போது அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வராமல் தடுக்கும். டைஜஷனுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த அரைச்ச பொடியை நல்லா ஜலிச்சுட்டு அந்த மாவில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த க்ரீன் கலரில் தெரியதெல்லாம் சோம்பு தான். சோம்பு கொஞ்சம் அரைப்படாமல் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கடலை மாவும் அரிசி மாவும் பார்த்திங்கன்னா இது நான் வீட்லேயே அரைச்சி ரெடி பண்ணது. அரிசி மாவு கடையில் வாங்கினதாக கூட இருக்கலாம். ஆனால் கடலை மாவில் நிறைய கலப்படம் பண்ணுறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடலைப்பருப்பை மிஷினில் கொடுத்து அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. அப்படிலாம் நல்லா குவாலிட்டியான கடலை மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பட்டர் ஜஸ்ட் மெல்ட் ஆனவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பட்டர் கரைஞ்சா போதும், ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணாதீங்க. இப்போ இந்த மெல்டட் பட்டர் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால ஸ்பூனை வச்சு கலந்துட்டு அதுக்கப்புறமா கையை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட ரிப்பன் பக்கோடா, முறுக்கு இல்லை தட்டை எதுவாக இருந்தாலுமே இந்த மிக்சிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த பட்டர் இந்த எல்லா மாவுலேயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரிப்பன் பக்கோடா நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள். இந்த மாதிரி உதிராமல் நல்லா பிடிக்க வரணும். அப்போ நம்ம சேர்த்துருக்கிற பட்டர் போதும்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் பிடிச்சி பார்க்கும்போது உதிர்ந்து போச்சுன்னா இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூனோ இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாவை பிசைகிறதுக்கு நான் இங்கே 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக 1 கப் அளவு தண்ணி தேவைப்படும். ஒரு மாவும் ஒரு மாதிரி தண்ணி அப்சார்ப் பண்ணும். நீங்கள் சேர்க்குற மாவுக்கு ஏற்ற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் கூடவோ இல்லை கம்மியாகவோ சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது. ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா பிழியறதும் கஷ்டமாக இருக்கும். ரிப்பன் பக்கோடாவும் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி கடலை மாவும் சேர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே பிசைஞ்சு வச்ச ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது டைட்டாக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் எடுத்து தண்ணியில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தான் மிச்சம் இருக்குது. முறுக்கு பிழிகிற உரலில் இப்போ காமிக்கிற பாருங்கள், இந்த அச்சு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து இந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இந்த முறுக்கு உரலில் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு முறுக்கு உரலில் சேர்த்துக்கோங்க. எப்போயுமே மாவை ஃபுல்லாக ஃபில் பண்ணாதீங்க. இந்த அளவு ஃபில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ புழிஞ்சு பார்க்கலாம். பாருங்கள், கட் ஆகாமல் நல்லா பர்ஃபெக்டாக பிழிய வருது. வெண்ணெய் அதிகமாகவும் சேர்க்காதீங்க. ரிப்பன் பக்கோடா பிரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பாருங்கள். மாவு டக்குன்னு மேலெழும்பி வரல பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸில் தான் பொரிச்சு எடுக்கணும். நம்ம இந்த ரிப்பன் பக்கோடாவை டைரெக்டாக தான் பிழியணும். அதனால் எண்ணெய் ரொம்ப அதிகமான சூடில் இருந்தால் பிழியறது கஷ்டமாக இருக்கும். எண்ணெயில் இந்த மாதிரி சுற்றி விட்டு பிழிஞ்சிக்கோங்க. உடனே திருப்பி விடாதீங்க. ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. இதே மாதிரி 2-3 தடவை திருப்பி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த ரிப்பன் பக்கோடா ஃப்ரை பண்ணுற ப்ராசஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் அதிகமான அளவு சூடில் இருந்தாலும் நீங்கள் ரிப்பன் பக்கோடாவை புழிஞ்ச உடனேயே கலர் மாறிடும். ஆனால் சரியாக வேகாது.
அதே மாதிரி முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, தட்டை இது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அது கடாயோட பாட்டம் போய் டச் பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி முறுக்கு உரலில் பாதி அளவுக்கு மட்டும் மாவை ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் 3/4 பாகம் ஃபில் பண்ணிங்கன்னா கூட பிழியும் போது நம்மளுக்கு தெரியாது, ஸ்டாப் பண்ண முடியாது, எல்லாமே பிழிஞ்சிருவோம். அதுக்கப்புறமா ரொம்ப திக்காகிடுச்சுன்னா ரிப்பன் பக்கோடா வேகிறதுக்கும் டைம் எடுக்கும், ரொம்ப செவந்தும் போயிடும். இப்போ இந்த ஒரு ஈடு ரிப்பன் பக்கோடா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும். பபிள்ஸ் ஸ்டார்டிங்கில் கவனிச்சிருப்பீங்க எந்தளவுக்கு பபிள்ஸ் வந்தது. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 80% பபிள்ஸ் அடங்கிடுச்சு. அதே மாதிரி அந்த எண்ணெயோட சவுண்டு, அந்த எண்ணெயோட சலசலப்பும் நீங்கள் ஃபுல்லாக அடங்குற அளவுக்கு வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு 90% அடங்கினா போதும். இந்த ரிப்பன் பக்கோடா நம்ம வெளியில் எடுத்து வச்சதுக்கு அப்புறமாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முறுமுறுப்பாகும். நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் ஒன்று உடச்சி பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்சில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட அடுத்த பேட்சில் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ரிப்பன் பக்கோடாவும் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா ரிப்பன் பக்கோடாவும் பொரித்து எடுத்தாச்சு. நீங்கள் இப்படியே வச்சியும் சர்வ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி சைஸ்க்கு உடச்சிக்கோங்க. நல்லா ஆறினவுடனே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரிப்பன் பக்கோடா சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுப்பாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரிப்பன் பக்கோடா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.